Hey students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல 8th சம் பார்க்க போகிறோம். 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A -4, 2 and B 6, -4. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A and B. இப்போ என்னது A and Bன்னு ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இருக்குது. A வந்து -4, 2 அண்ட் B வந்து 6, -4. இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன், அது மட்டும் இல்லை பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த லைனை ஈக்குவலாக பிரிக்குதான். அப்போ இது என்ன பாயிண்ட்டாக இருக்கும்? இந்த லைனோட மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். அப்படி தானே? பைசெக்டார்னா என்னது? ஒரு லைனை ஈக்குவலாக பிரிக்கிறது. அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த லைனை ஈக்குவலாக பிரிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனோட மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். வேறு எந்த டீட்டெயிலுமே சொல்லலை. இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா ஒன்று 2 பாயிண்ட் வேணும். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் வேணும். அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே இது எதுவுமே கொடுக்கல. என்ன ரெண்டு வேர்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா இதோட இந்த லைனோட மிட் பாயிண்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸ் வச்சு இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. அடுத்தது இன்னொன்று வேறு ஏதாவது வேணுமே, இன்னொரு பாயிண்ட் வேணும், இல்லைனா ஸ்லோப் வேணுமே. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர்னா இந்த லைனோட ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ண நமக்கு -1 வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த லைனோட ஸ்லோப்பையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட் வந்து ஏபின்னு இருக்கா, சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டுங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட். அப்போ அதை எழுதிக்கலாம். லெட் டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் ஏபி. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல் டு ஏபி. இதுதான் x1, இது y1, இது x2, இது y2. x1ங்கிறது -4, x2ங்கிறது +6/2, y1ங்கிறது 2, y2ங்கிறது -4/2 ஈக்குவல் டு -4 + 6 வந்து என்ன ஆகும்? +2/2. 2 - 4 வந்து -2/2. இப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு மிட் பாயிண்ட் என்னன்னு கிடச்சிருக்கு? 1, -2ன்னு கிடச்சிருக்கு. டிங்கிற பாயிண்ட் என்னன்னு கிடச்சிருக்கு? 1, -2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, -2ன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் நமக்கு வேணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி ஃபார்முலா என்னது? 2 பாயிண்ட் ஃபார்ம். y இஸ் போட்டுக்கோங்க, y - y1/y2 - y1 ஈக்குவல் டு x - x1/x2 - x1. y - y1ங்கிறது என்னது? இதில் ஏபிங்கிற பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏங்கிறது -4, 2, பிங்கிறது 6, -4. அப்போ இது x1, y1, x2, y2. y - y1ங்கிறது 2/y2ங்கிறது -4, -2 ஈக்குவல் டு x1ங்கிறது -4/x2ங்கிறது 6 -4. அப்போ y - 2/-4 -2 வந்து என்ன ஆகும்? -6 ஈக்குவல் டு இந்த மைனஸும் சேர்ந்து +4 டிவைடட் பை 6 மைனஸும் சேர்ந்து +4. அப்போ y - 2/-6 ஈக்குவல் டு x + 4/6 + 4 என்ன ஆகும்? 10 ஆகும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 10 × y - 2 ஈக்குவல் டு -6 × x + 4. இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 10y - 20 ஈக்குவல் டு இதையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் -6x, -6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -24. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வரப்போ 6x + 10y -20 -24 இங்கே வரப்போ +24 ஈக்குவல் டு 0. அப்போ 6x
plus 10y minus 20 plus 24 வந்து plus 4 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே 2ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 6x 2ஆல் டிவைட் பண்ணால் 3x plus 10y 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 5y plus 4 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 equal to 0. இதுதான் லைன் ஏபியோட ஈக்குவேஷன். அப்போ அடுத்தது ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? Slope of line AB is m is equal to slope kuria formula minus coefficient of x by coefficient of y. Coefficient of x என்னது minus 3 by coefficient of y ங்கிறது 5. ஓகேவா? இப்போ இந்த ஏபிங்கிற லைனுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு. நமக்கு தேவை இப்போ இந்த லைனோட ஸ்லோப் வேணும். ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் the line CD is perpendicular to line AB. CD வந்து perpendicular to line ABங்கிறனால slope of CD is என்ன சொல்லியிருக்கேன்? இதோட இரண்டு பெர்பெண்டிகுலர்னா இதோட ரெசிப்ரோக்கல் 5/3 3/5 ஓட ரெசிப்ரோக்கல் 5/3. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 5/3. ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், பாயிண்ட் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். therefore equation of line CD is point slope form y minus y1 equal to m into x minus x1. y minus cங்கிற பாயிண்ட் dங்கிற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 1 minus 2ன்னு கண்டுபிடிச்சோமா? -2 இல்லை -1. ஓகேவா? இதில் -2 இல்லை -1 தான். இதுலேயுமே 2 கேன்சல் ஆகி -1 தான். ஸோ 1, -1. அப்போ இதுதான் x1 y1. அப்போ y minus y1ங்கிறது -1 equal to mங்கிறது 5/3 into x minus x1ங்கிறது 1. இப்போ 3 எங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ 3 into y மைனஸும் மைனஸும் சேர்ந்து +1 equal to 5 into x minus 1. இப்போ இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3y plus 3 equal to இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ 5x minus 5. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. -5x plus 3y plus 3 minus 5 left side வரப்போ plus 5 equal to 0. அப்போ minus 5x plus 3y 3 plus 5 வந்து plus 8 equal to 0. இப்போ மைனஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். -5x வந்து plus 5x plus 3y minus 3y plus 8 வந்து -8 equal to 0 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ லாஸ்ட் எழுதிக்கலாம். therefore the equation of the record line போட்டுக்கோங்க. of the record line is 5x minus 3y minus 8 equal to 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.